ஹலோ டெக்லினர்ஸ் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல. அண்ட் இதுக்கு மேலே நம்ம வீடியோ கண்டினியூஸாக போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. பட் சுச்சுவேஷன் போல தான் எல்லாமே டிசைட் ஆகும். ஸோ அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. நான் வீடியோவே போடாமல் இருக்கும்போது சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்ததுக்கு. அண்ட் இப்போ இந்த ஓப்போ என்கோ ஏர் 3 ப்ரோவோட ஒரு அன்பாக்சிங் அண்ட் ஒரு ரிவ்யூவும் பார்த்துடலாம். அண்ட் வாங்க உள்ள போலாமா? இப்போதான் பார்த்தீங்கன்னா சுட சுட பார்சல் வந்துச்சு. ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா ஓப்போ என்கோ ஏர் 3 ப்ரோவோட பாக்ஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஐரிஸ் ஆடியோ அப்படின்றதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்டாக்கோட சப்போர்ட்டும் இதில் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது? வேறு எதுவும் இல்லை. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பெக்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அது என்னென்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். அண்ட் சீல் பிரிச்சிடலாம். ஓகே, அப்படியே பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகே, பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட பட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா க்யூட்டாக இருக்குது. இதையும் எடுத்துருவோம். எடுத்துகிட்டு வேறு என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தலாம். ஓகே, எடுத்தாச்சு. அண்ட் இதுக்குள்ளே வேறு ஒன்றும் இல்லை. இதுக்குள்ளே அதோட பேப்பர் ஒர்க்ஸ்லாம் இருக்கும் போல். ஓகே, அதையும் பார்த்துருவோமா? ஓகே, இது பார்த்தீங்கன்னா அதோட சீரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் இருக்குது. அதுக்கடுத்தது நம்மளுக்கு யூசர் மேனுவல் டடாடா அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக ஒன்று இருக்குது. வேறு ஓகே, இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான இயர் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. உங்கள் காது சைஸ்க்கு செட் ஆகாட்டி யூஸ் பண்ணுறது அது எப்பயும் காமனாக இருக்காதான். அண்ட் நம்மளுக்கு டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட்டும் பார்த்தீங்கன்னா இதிலே கொடுத்துட்றாங்க. மற்றபடி இதுக்குள்ளே வேறு ஒன்றும் இல்லை. இந்த கவர் பிரிக்கிற சுகமே தனி சுகம். செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். உங்களுக்கு அது பிடிக்குன்னா ஒரு வீடியோக்கு லைக் போட்டுருங்க. செம்ம கிளாஸி ஃபினிஷில் இருக்குது. ஓப்போ அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி இண்டிகேட்டர் இருக்குது. கீழே டைப் சி போட்டிருக்கு. அண்ட் டஸ்ட்டு. ஆனால் இந்த கிளாஸ் ஃபினிஷில் என்ன ப்ராப்ளம்னா, டஸ்ட்டு போட்டால் ரொம்பவே சீக்கிரமாக தெரிஞ்சிடும். நம்ம ஒரு கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ணணும். கேஸும் பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டிருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா வந்துடும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் வேறு எதுவும் இல்லை. பேரிங் பட்டன் கூட இல்லை. ஓகே, பட் ஒன் ப்ளஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேரிங் பட்டன் இருக்கும். ஓகே, ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் லைட் எரியுது. உங்களுக்கு தெரியுதா? இங்கே இதை பார்த்தீங்கன்னா சார்ஜிங் இண்டிகேஷனும் சரி. இப்போ பார்த்தீங்கன்னா பேர் ஆகிறதுக்காக ரெடியாக இருக்குது. அதனால தான் இந்த லைட் பார்த்தீங்கன்னா பிளிங்காக எரியுது. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா பட்ஸ். ஓகே, இங்கே அந்த ஸ்டிக்கர் போட்டிருக்காங்க. ஸோ அது அந்த பேட்ரி பார்த்தீங்கன்னா ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்றது. அண்ட் பட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டோட இண்டிகேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மிஸ் பண்ணி யாரும் போட போகிறதில்ல. பட் இருந்தாலும் லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பட்ஸில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே மைக் இருக்க மாதிரியே தெரியல. பட் இதில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷனும் இருக்குது அண்ட் டிரான்ஸ்பரன்சி மோடும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. இதுதான் மைக்காக இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஏஐ நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோனும் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ கால் அப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் அவ்வளோவா இருக்காது அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம கால் பண்ணியே செக் பண்ணி பார்த்துருவோம். மைக்கோட ஆடியோ சாம்பிளும் லாஸ்ட்டில் போடுறேன். ஓகே, இதான் ரெண்டு பட்ஸும் எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பேரிங்க்கும் இது ரெடியாக இருக்குது. கேஸ் இப்படி தான் ஒரு மாதிரி க்யூட்டான ஒரு கேஸாக இருக்குது. நல்லா கைக்கும் காம்பேக்டாகவே இருக்குங்களாம். பட்ஸோட வெயிட் ரொம்பவே லைட் வெயிட்டாக தான் இருக்குதுன்னு சொல்லணும். கையில் வச்சிருக்க மாதிரியே ஃபீல் இல்லை. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. பட் பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஓகே, அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த பட்ஸை நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றது. ஆக்சுவல் யூசேஜ்க்கு சூப்பரான ஒர்த்தா இல்லை அட்ட ஃப்ளாப்பா அப்படின்றதும் பார்த்தலாம். நாய்ஸ் கேன்சலேஷன் மோடு ஆன்ல இருந்திருக்கு போல. ஓகே, ஏசி அண்ட் ஃபேன் நாய்ஸ்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகியிருக்கு. டிரான்ஸ்பரன்சி மோட் பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணும்போது வருது. ஓகே, ஃபேன் சவுண்ட்லாம் ஓரளவு அப்படியே கேட்குது. மேபி யாரோ இங்கே இருந்தாங்கன்னா அவங்க பேசுறது எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு ஷோ பண்ணுவேன். பட் இல்லை, பட் நான் இதோட மைக் குவாலிட்டி கால் பண்ணி நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பட் நாய்ஸ் கேன்சலேஷன் நல்லா இருக்கு. அதாவது இவ்வளோ நேரமாக நான் நார்மலாக இருக்கிறதுக்கு இப்போ இது போட்டதுக்கப்புறம் கஃப் அப்படின்னு சொல்லிட்டு இது. பட் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம்லாம் இல்லை. இது ஒரு 49 டெசிமல்ஸ் தான் இருக்குது. பட் இது வந்து நம்மளுக்கு இந்த ஃபேன் வின் நாய்ஸை போக்குறதுக்கு நல்லாயிருக்கும். பட் ஹெவி நாய்ஸ்லாம் இது பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணாது. அதுவும் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ இது பட்ஸோட பேர் பண்ணிட்டு மொபைலில் இருக்க இந்த ஆப் மூலயமா என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றது பார்த்தலாம். அண்ட் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கிறது இப்படியே நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு அதுதான் மொபைல் வியூக்கு போயிடலாம். ஆடியோ குவாலிட்டி சீரியஸாகவே ரொம்பவே சூப்பராக டியூன் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் எனக்கு அந்த
உள்ள இருக்க அந்த லிரிக்கலோட டெப்த் ஃபுல்லா ரொம்ப சூப்பரா கேப்சர் ஆகுது. அண்ட் நான் ஒன்றும் பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோஸ்ல அண்ட் சாங்ல மியூசிக்ல அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்க ஒரு பர்சன் இல்லை. பட் எனக்கு ஒரு காமன் ஆடியன்ஸா நீங்க யாரும் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சாங்கை கேட்கறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறதுக்காக வாங்குவாங்க. ரொம்ப இந்த டீப்பா ஈக்குவலைசர் இன்க்ரீஸ் பண்றது சரி இது மாதிரி இதெல்லாம் பண்ற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. பேபி பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேருக்கு அடிக்ட் ஆயிருப்பாங்க. ஸோ அது மாதிரி இருக்கு. பட் எனக்கு இது ஃபீல் பண்ணும்போது ஒரு நார்மல் யூசேஜுக்கு, அதாவது ஒரு நார்மல் யூஸரா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இதோட சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா OnePlus-ஓட நாட் பட்ஸ் தான். பட் அதை கம்பேர் பண்ணும்போது இது எனக்கு ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்குது. இன்னும் கொஞ்சம் அந்த ஆடியோவோட குவாலிட்டி, அந்த சாங்ல இருக்க அந்த லிரிக்கல்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு தான் சொன்னோம். அண்ட் பேஸும் பார்த்தீங்கன்னா நம்ம பூஸ்ட் பண்ணும்போது இன்னுமே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்கிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த இதெல்லாம் காதுக்குள்ள கப்னு அடிக்குது. அண்ட் இந்த பட்ஸ்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு சூப்பரான ஒரு ஆடியோ குவாலிட்டிக்கு காரணமே பாத்தீங்கன்னா புதுசா பேம்பு ஃபயர் டயக்ராம் அப்படின்ற ஒரு டிரைவர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை யூஸ் பண்ணியிருக்கனால தான் இந்த ஆடியோவை ரொம்பவே சூப்பரா டியூன் பண்ணியிருக்கு அப்படின்றாங்க. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா 12.4 mm டைனமிக் டிரைவர் தான் இருக்கு. அண்ட் இதுல ANC சப்போர்ட்டும் இருக்கு, டிரான்ஸ்பரன்சி மோடும் இருக்கு. ANC பாத்தீங்கன்னா 49 டெசிமல்ஸ் வரையும் பாத்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணும். மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த பட்ஸோட குவாலிட்டி அட்டகாசம் தான் சொல்லணும் இந்த பட்ஜெட்க்கு. பிகாஸ் நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ்ல 3200 சம்திங் தான் வாங்கினேன். பட் இது நார்மல் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா 5000 இருக்கு. 5000க்கு இது ஒர்த்தா அப்படின்றதுல மேபி அந்த பட்ஜெட்ல வேற ஏதோ பட்ஸ் கூட சர்ச் பண்ணலாம். பட் இந்த 3000 பட்ஜெட்க்கு இந்த பட்ஸ் வேற லெவலில் இருக்கு. பிகாஸ் நான் இதுலேயே பார்த்தீங்கன்னா OnePlus-ஓட Nord 3 Pro-வும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா எனக்கு ஓகே தான், அதுதான் இந்த பட்ஜெட்ல ஒரு பெஸ்ட் நினச்சிருந்தேன். பட் எனக்கு இதை கம்பேர் பண்ணும்போது இது கம்பேர் பண்ண எனக்கு இதுதான் ஒரு மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பட்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்டாக்கோட சப்போர்ட் இருக்கு. உங்க மொபைல் பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் இருக்க எந்த ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸா இருந்தாலும் எல்டாக் சப்போர்ட்டோட தான் வருது. ஸோ அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆடியோ பாத்தீங்கன்னா இன்னுமே குவாலிட்டி நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இல்லை நார்மலாக இருக்க ஏசி இது மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப் பார்க்கும்போது கனெக்ட் பண்ணுற விஷயத்தில் வந்து இது எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். இந்த பட்ஸோட பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது கேஸ்க்கு பார்த்தீங்கன்னா 440 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது அப் டு பார்த்தீங்கன்னா 26 hours வரையும் வருன்றாங்க. பட் நான் யூஸ் பண்ணும்போதெல்லாம் அவ்வளோலாம் வரப்போகிறது இல்லை. நான் ஃபுல் ரிவ்யூ இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அதில் டீட்டெயிலாக பார்ப்போம் எவ்வளோ ஹவர்ஸ் இது பேட்டரி லைஃப் இருக்கிறது. அதே பார்த்தீங்கன்னா பட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 6 to 7 hours அப்படின்றது கிளைம் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன்ல இருக்கும் போதே அப்படின்னாங்க. நான் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன்ல வச்சும் சரி ஆஃப்ல வச்சும் சரி எவ்வளோ ஹவர்ஸ் வருது அப்படின்றது பார்க்குறேன். பேட்டரி சார்ஜ் ஆகுது பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா 1 hour கொடுத்துருக்காங்க. பட் அவ்வளோலாம் ஆஃப் போகிறது இல்லை. பிகாஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கனால சீக்கிரமே ஆகிடும். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா டீடைல் ரிவ்யூ அண்ட் நல்லா அடிச்சு தாறுமாறாக உடச்சி இந்த பட்ஸை நல்லா யூஸ் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல் ரிவ்யூ கூடி சீக்கிரம் வந்துடும். அதுக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னுலாம் போட்டுற மாட்டேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து ஃபுல் ரிவ்யூ நல்லா யூஸ் பண்ணிட்டு ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.3 சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ உங்களுக்கு ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும். கனெக்டிவிட்டியும் ரொம்பவே குயிக் பேரிங்காக இருக்கும் அப்படின்னா. அண்ட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதில் டுவெல் பேரிங்கான சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ நம்ம மல்டிபிள் டிவைஸை சைமல்டேனியஸாக யூஸ் பண்ணிக்கலாம். கால் வருதுன்னா அட்டன் பண்ணுறதுக்கு மொபைலும் லேப்டாப் எதுவும் மூவிஸ் பார்த்துக்கிங்களா அப்படியே ஈஸியாக ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அந்த என்னென்ன ஆப்ஷன்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த லாஸ்ட்டில் வர அந்த மொபைலோட ஆப் இன்டர்ஃபேஸ் அப்போ நான் இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மொத்த கேஸோட வெயிட் ஜஸ்ட் 47 grams தான். அண்டர் 50 grams தான் இது. ஸோ நீங்கள் பேக்கெட்லாம் கேரி பண்ணும்போது ஹெவியாகவும் இருக்காது. எங்கேயுமே நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். பட் இந்த கேஸ் செம்மையாக ஸ்க்ராட்ச் ஆகும். அடித்து சொல்கிறேன். நான் அதுக்காக தான் கேஸும் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கம்பல்சரியாக. பிகாஸ் கிளாஸ் மெட்டீரியல் நம்ம டேபிளுக்கு எங்கேயோ வச்சனாலே ஸ்க்ராட்ச் அப்படியே நிச்சயம் தெரியும். இப்பயே எவ்வளோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணிங்க. நான் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மச்சஸாக இருக்குது. ஸோ மஸ்ட் கேஸ் போட்டு யூஸ் பண்ணால் கொஞ்சம் நம்ம அழகாக அப்படி பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறதா இருந்தால் அப்படி பண்ணலாம். எனக்கு அதெல்லாம் தேவை இப்படி நாசமாக போட்டு எனக்கு ஆடியோ நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மொபைலோட இது எல்லாம் பார்த்தாச்சு. அண்ட் இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஆப் அண்ட் கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்றதும் பார்த்துடலாம். அண்ட் இதில் வந்து கேமிங் மோடு இருக்குது. ஸோ லேட்டன்சி பற்றி அவ்வளோ கவலைப்படப்படல. பட் எனக்கு தெரிஞ்ச ஆக்சுவலாக கேமிங்க்கு எந்த ஒரு ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டி இருக்க எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்காது. பிகாஸ் லேட்டன்சின்றது ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் நம்ம இந்த பிராண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போட்டு வச்சு ஹைலைட் பண்ணி தான் செல் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக எது யூஸ் பண்ணலாம். பட் கேமிங்க்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 to 2 hours தான் யூஸ் பண்ண முடியும். 1 to 2 hours
மேக்ஸிமம் ஒயர்டு ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த லேட்டன்சி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கேமிங்லாம் நம்ம ஒரு சின்ன இதுக்கு ஃபுட் ஸ்டெப்ஸ்க்குலாம் தேவைப்படும். ஸோ அதுக்காக இதுக்கெலாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். மேபி நீங்கள் பட்ஸ் போட்டுட்டு விளாட்றது கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த உங்களுக்கு அந்த 47 ms அந்த 50 ms 60 ms அப்படின்றதுலாம் அவ்வளோ ஒன்றும் தெரிஞ்சுக்காது. பட் ஒரு ஹார்ட் கோர் கேமராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும், அதுவும் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ நம்ம இதை முடிச்சுட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மொபைல் வியூக்கு போகலாம். ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது அண்ட் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். பிகாஸ் ஸ்டெம் டைப்பில் இருக்க இயர்பட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபிட்டிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் இவ்வளோ லென்த்துக்கு இருக்கனால காலோட மைக் குவாலிட்டி நல்லாவே இருக்கும்னா சாம்பிள் காட்டுறேன் பாருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஸை பேர் பண்ணிடலாம். ஓகே, ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டேன், கேஸும் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா காட்டுது ஓப்போ என்கோ Air 3 Pro அப்படின்னு கிளிக் பண்ணிடலாமா? கிளிக் பண்ணிட்டேன். என்னாவது பிகாஸ் OnePlus இருந்தால் இந்த இடத்துல சூப்பராக இருக்கும். நம்ம அந்த பேரிங் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம பேர் பண்ணிக்கலாம். ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. மொத்தமாக 80% பேட்டரி லைஃப்னு காட்டுது. உள்ளே போய் பார்ப்போம். ஓகே, உள்ளே போனால் பார்த்தீங்கன்னா ஏசி ஹை குவாலிட்டி ஆடியோ அப்படின்றது ஆனில் தான் இருக்குது. நம்ம வந்து ஹெட்ஃபோன் போட்டுக்கலாம். ஓகே, மெலோடி அப்படின்ற இந்த ஆப் தான் நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி ஆடியோ. ஓகே, ஆட் டிவைஸ் கொடுத்துடலாம். ஸ்கேனிங். ஓகே, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, கனெக்ட். ஓகே, இதுலேயே பார்த்தீங்கன்னா காட்டுது லெஃப்ட் அண்ட் ரைட் பட்ஸ்க்கான பேட்டரி பர்சன்டேஜ் அண்ட் கேஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு. அண்ட் நாய்ஸ் கன்சலேஷன் பார்த்தீங்கன்னா ஆனா ஆஃபா. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா வேர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பட்ஸ் எடுத்து. ஓகே, இதுலேயே பார்த்தீங்கன்னா டுட்டோரியல் காட்டுது, என்ன காட்டுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஓகே, இப்போதைக்கு இதை போட்டுடலாம். நாய்ஸ் கன்சலேஷன் ஆஃப் பண்ணாலே எனக்கு நல்லா தான் கேட்குது. ஆன் பண்ணிட்டு இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மீடியம், மாட்ரேட், லோ அப்படின்றது இருக்குது, ஸ்மார்ட் அப்படின்றது இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மார்ட் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எங்கெல்லாம் தேவை, இப்போ ஏதாவது ஒரு இடத்துலேருந்து கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக வந்துகிட்டே இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஐ போட்டிருக்கேன். ஓகே, வேறு பர்சனலைஸ் ஆடியோ கால்குலேஷன். இது பார்த்திங்கன்னா நம்ம என்விரான்மெண்ட்டை வச்சு பார்த்திங்கன்னா அதை கால்குலேட் பண்ணுவோம். அது இப்போதைக்கு வேணாம். ஓகே, இப்போதைக்கு நான் ஆஃபே பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஓப்போட அலைவ் ஆடியோ அப்படின்றது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியல் ஆடியோ செட்டப் தான். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 360 டிகிரியில் கேட்கும். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும் தான் கேட்கும். நான் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பிகாஸ் நம்ம தலைக்குள்ளேயே அப்படி போயிட்டுலாம் வர மாதிரிலாம் இருக்கும், நல்லாயிருக்கும். ஈக்குவலைசர் பார்த்தீங்கன்னா நான் சொன்னதான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஆடியோ, பேஸ் பூஸ்ட், அப்புறம் நேச்சுரல் இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது இருக்குது. பேஸ் பூஸ்ட் போட்டால் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும், அதே மாதிரி இதுக்கு போட்டுனா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். நான் ஒரிஜினல் இது வச்சுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஏஎஸ்சி ஆர் எல்டேக்குன்னு இருக்குது. பட் இந்த எல்டேக் யூஸ் பண்ணும்போது நம்ம பேட்டரி லைஃப்பை பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணுற மாதிரி கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பரவாயில்ல, யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன், அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்டேக் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம். இந்த ஐரஸ் ஆடியோ மூடில் இருக்குது. போவோம். அடுத்து கேமிங் மோட் பார்த்தீங்கன்னா இது லேட்டன்சிக்காக இருக்குது. பார்த்தீங்கன்னா டுவெல் கனெக்ஷன் மோடும் இருக்குது. ஸோ நீங்கள் மல்டிபிள் டிவைசஸ் பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸாக பேர் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைண்ட் மை பட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. இது பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகும். இப்போ காதில் போட்டிருக்கேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா ப்ளே, பாஸ், ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டில் தான் இருக்குது. எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. டச் கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேப், டபுள் டேப், ட்ரிபிள் டேப், டச் அண்ட் ஹோல்ட் அண்ட் லாங் டச் அண்ட் ஹோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது ஒன்று பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் பட்ஸுக்கு நீங்களே பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எனக்கு இப்படி தேவைன்னு சொல்லிட்டு நான் அது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான், இதனால தான் ஓட்டி விட்டேன் சல்லுன்னு. பட் இப்போ தான் தெரியுது இந்த பட்ஸோட ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ், ஸ்லோ சார்ஜிங்.
பிகாஸ் இந்த 2025ல் ஸ்டில் எல்லா இயர்பட்ஸும் 5 minutes சார்ஜ் போட்டாலே 6 hours 5 hours பேக்கப் கொடுக்குற அளவு ப்ளேபேக் கொடுக்குற அளவு சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க இன்னமும் வந்து ஸ்லோ சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் போட்டு ரொம்ப நேரம் ஆகுது. பட் இன்னமும் 20% தான் இருக்குது கேஸில். பட்ஸ் பார்த்தீங்கன்னா 100% பிகாஸ் ஆல்ரெடி 90% இருந்துச்சு. ஸோ 100 ஆகிடுச்சு. பட் கேஸ் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக ஆகுது. அதுக்கடுத்து தான் நான் இப்போ போய் பார்க்குறேன். சார்ஜிங் டைம் ரியலாகவே அவங்க பிராண்ட் மென்ஷன் பண்ண மாதிரி 1.5 hours எடுக்கும் போல். அண்ட் அதுக்கு அடுத்தது அந்த கேஸ்குள்ளே இருக்க பட்ஸ், அதாவது நீங்கள் பட்ஸை மட்டும் தனியாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அந்த கேஸ்குள்ளே போட்டிங்கன்னா அது 0லேருந்து 100% ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 hours ஆகும்னு போட்டிருக்கு. இப்படி இருந்தால் நான் இப்போ கண்டினியூஸெல்லாம் பாட்டு கேட்பேன் அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரில. பட் ஃபுல் ரிவ்யூவில் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். இப்போதைக்கு எனக்கு இதை பார்த்தோன்னே இப்போ திடீர்னு வாங்கினது பிறகு தப்பான ஒரு டிசிஷன் எடுத்துட்டோமோ அப்படின்னு இருக்குது. மேபி ஆடியோ குவாலிட்டி இதுக்கேற்ற மாதிரி தெரிஞ்சுன்னா சார்ஜிங் கூட அவ்வளோ பிரச்சனை இல்லை, போட்டுக்கலாம். பட் ஆடியோ அப்படி இருக்காது அப்படின்னு நம்புகிறேன். இப்போ யூஸ் பண்ண வரையும் மை ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நல்லா இருக்குது, சூப்பராகவே இருக்குது கம்பேர் பண்ணும்போது இந்த பட்ஜெட்டுக்கு. பட் 1 week கழித்து ஒரு 1 month கழித்து இதே மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வீடியோ போடுறேன். ஸோ கீப் வாட்சிங். ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓப்போ என்கோ R3 ப்ரோ அப்படின்ற பட்ஸோட மைக்கோட ஆடியோ சாம்பிள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஃபேன் ஓடிட்டு இருக்கு, பேக்ரவுண்டில் ஏதோ சின்ன சின்ன நாய்ஸ்லாம் இருக்க மாதிரி இருக்குது. பட் நான் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் போட்டிருக்கனால எனக்கு என்னன்னு தெரியல. பட் மைக் பார்த்தீங்கன்னா மொபைலோட மைக் இல்லை, பட்ஸோட மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் யூஸ் பண்ணுறத வாங்க போகிறதா இருந்தால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம ஆர்டர் பண்ண அந்த கேஸும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த வீடியோ எடுக்கும் சமயத்தில் வந்து விட்டது. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் பிளாக் கலர் வாங்கியிருக்கேன். பிகாஸ் இது க்ரீன் இது பிளாக் 2 பேர் சேர்ந்து தான் மேட் ஃபார் ஈச் அதராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸும் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. மேபி நீங்கள் எங்கேயாவது கிளிக் பண்ணிக்கிறதா இருந்தால் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை பார்த்தீங்கன்னா போட்டுறேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் பார்க்காதீங்க கைஸ். கேஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபிட்டாக இருக்குது. பட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. சார்ஜிங் இண்டிகேஷனும் பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ அது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதுவும் பார்த்தீங்க எங்கேயாவது பேண்ட்லலாம் மாட்டிக்கலாம். பட்ஸும் சேஃபு. அண்ட் எல்லாம் பார்த்து முடிச்சிருப்போம். இந்த பட்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலி 3200 rupees நான் வாங்கினேன். பட் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 58,000 இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் பை பண்ணியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா இந்த கிரேட் சம்மர் ஆஃபர் சம்திங் அப்போ என் ஃப்ளாஷ் ஷேரில் போட்டிருந்தாங்க. ஸ்டில் அதே மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி ப்ரைஸ் 5000 இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிருங்க. 5000க்கு இது எனக்கு அவ்வளோவா தெரியல. மேபி 5000 வேறு ஏதாவது பேர்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ரிவ்யூ கூட போட்டுடலாம். அண்ட் இதில் 2 கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா. நான் வாங்கியிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர். இதோட நேம் கூட ஏதோ இருந்துச்சு, என்னன்னு தெரியல. ஓகே, இதோட நேம் என்னமோ இருந்துச்சு. அண்ட் இதில் வேணும் ஒயிட் கலர் இருக்குது. ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா அதே 5000 தான் இருந்துச்சு. இந்த கலர் தான் 3200 அப்படின்றது இருந்துச்சு அது சேலில். ஸோ அதனால் நான் இதே வாங்கிட்டு சம் கலருக்காக எல்லாம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்க முடியாது. ஸோ தட்ஸ் இட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பெல் ஐகான் எல்லாமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல் வீடியோ கூடிய சீக்கிரம் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி இந்த பட்ஸ் வாங்குற மாதிரி இருந்தால் தேவைப்படும். அப்படி இல்லாட்டி நம்ம சேனலில் இதுக்கு மேலே அடிக்கடி கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். போட்டோன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும். தட்ஸ் இட். பாய்.